ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ்ட் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இஃப்தருக்கு செய்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். சிக்கன் டோனட் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வெளியே நல்லா மொறுன்னு உள்ளே நல்லா ஜூஸியாக இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு மிக்ஸி ஜாரில் 1/2 கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் ஆனியன் பவுடர் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட ஆனியன் பவுடர் இல்லைன்னா 1/2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கார்லிக் பவுடர் சேர்த்துருக்கேன். கார்லிக் பவுடர் இல்லைனா 5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா இல்லைனா சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரு பிரெட்டை நான் மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு பிரெட் கிராம் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காம இதை நல்லா நைஸாக மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா சூப்பராக அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும். இது அரைக்கிறப்போ நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இப்போ இது இருக்கட்டும். நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சை பால் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், முட்டை நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ இதுவும் இருக்கட்டும். இப்போ சிக்கன் டோனட் செய்ய ஆரம்பிச்சிடலாம். கையில் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக சிக்கன் எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. 2 கைக்கும் நடுவில் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஃப்ளாட் ஆகிடும். நடுவில் ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், டோனட்கான ஷேப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச முட்டையில் இதை போட்டு நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம் 2 சைடும். இப்போ இதை கோட் பண்ணி எடுத்துக்கலாம். பிரெட் க்ரம்ஸ் இல்லைனா கார்ன்ஃப்ளேக்ஸில் கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி கார்ன்ஃப்ளேக்ஸ் க்ரம்ஸில் தான் கோட் பண்ணி எடுத்திருக்கேன். நல்லா எல்லா சைடும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கோட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மீதி இருக்க சிக்கனையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பேனில் எண்ணெய் நல்லா சுடானதும் ஒவ்வொரு டோனட்டாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். கேஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளே நல்லா வேகும். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்னு. இந்த கலர் வந்ததும் தனியாக எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், சூப்பரான சிக்கன் டோனட் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம யாஸ்ட் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.